पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகம். சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும் போது உருவாகும் நிழல் கிரகம் ராகு கேது. திருக்கணிதத்தின்படி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க உள்ளது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க உள்ளது. ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், நவகிரகங்களில் அதிசக்தி வாய்ந்த ராகு ரிஷபராசிக்கு லாபஸ்தானமாகிய மீனத்தை விட்டு ஜீவனஸ்தானமாகிய கும்பராசிக்கு மாறுவது பல அம்சங்களில் நன்மைகளையும் சில விஷயங்களில் சிரமத்தையும் கலந்து அளிக்கக்கூடிய சஞ்சாரமாக, சனி பகவானைப் போலவே ராகுவும் கடினமான வேலையை வாங்கிய பின்பே சற்று தாராளமாக கூலி கொடுக்கும் தன்மை வாய்ந்தவர். குடும்பத்தில் பண வசதி தாராளமாகவே இருக்கா. ஆயினும் இதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது வரா. கேதுவின் நிலையினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் அதிகமாக இருக்கா. சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இருக்காத ரிஷபராசிக்கு சிம்மம் சுகஸ்தானம். ஆதலால் அடுத்து வரும் சுமார் 18 மாதங்களுக்கு கேதுவின் நிலையினால் மனதில் சுகம் குறையா. குடும்பத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனசை போட்டு குழப்பிகிட்டே கிடக்கும். பணவரவு போதிய அளவு இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் பணம் விரயமாகும். சித்திரை 28ஆம் தேதி மே 11, 2025 ஞாயிறு அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறியவுடன் கும்பராசியில் உள்ள ராகுவிற்கு அவரது சுப பார்வை கிடைக்குதுங்க. அதன் விளைவாக ராகுவின் தோஷம் குறையுது. அடுத்தது உத்தியோகம். பலன்களை நிர்ணயிக்கும் போது ராகுவை மற்றொரு சனி போன்றும் கேதுவை இன்னும் ஒரு செவ்வாயாகவும் கருதி கணித்து பார்க்க வேண்டும் என கூறுகின்றன. மிக புராதன ஜோதிட ஆதார நூல்கள் கடுமையாக வேலை வாங்கினாலும் கொடுப்பதிலும் ராகு சற்று தாராளமாகவே இருப்பார் என விவரித்துள்ளது பூர்வ பாராசாரியம் என்னும் மிக பழமையான ஜோதிட கிரந்தம். கண்டிப்பான அதிகாரிகளின் கீழ் வேலை பார்க்க வேண்டியது வரா. இருப்பினும் உங்கள் உழைப்புக்கேற்ற கூலி கொடுக்க தயங்காதவர் ராகு. உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற சந்தர்ப்பம் இந்த ராகு கேது இடப்பெயர்ச்சி. ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கேது. ஆயினும் அதனை காரணம் காட்டி புதிய சலுகைகளையும் பெற்று தருவார் ராகு. அடுத்தது தொழில் வியாபாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது, இப்பொழுது நடைபெற உள்ள ராகு கேது பயிற்சி அரிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்க இருக்குது. மார்க்கெட் நிலவரம் மிகவும் அனுகூலமாக விளங்கும். அன்றாட விற்பனை லாபகரமாக இருக்கும். புதிய சரக்குகளை அறிமுகம் செய்ததற்கு ஏற்ற தருணம்தான் இது. கேதுவின் நிலையினால் அதிக அலைச்சலும்
வெளியூர் பயணங்களும் இருப்பினும் அதற்கேற்ப முன்னேற்றம் மனசுக்கு நிறைவை அளிக்கும். ராகுவின் நிலை காரணமாக நிதி நிறுவனங்கள் முன் வந்து உதவுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற தருணம் இது. கேது வந்து அதிக அலைச்சலையும் பண விரயத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட வியாபார அபிவிருத்திக்கு அனுகூலமாகவே சஞ்சரிக்கிறார். அடுத்தது வந்து கலைத்துறையினர். அதை பற்றி பார்க்கும் பொழுதே கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு கூட்டு சேர்க்கை கலைத்துறையினருக்கு வருமானத்தை உயர்த்தக்கூடிய கிரக நிலையாகும். அதே தருணத்தில் சுகஸ்தானமும் ஆத்மகாரகனான சூரியனின் ஆட்சி வீடாகவும் திகழும் சிம்ம ராசியில் மோட்ச காரகனான கேது சஞ்சரிக்கிறது. புராதன ஜோதிட நூல்களின்படி மிகவும் அனுகூலமான கிரக நிலையாகும். குறிப்பாக ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆகியோர் சிறந்த முன்னேற்றத்தை அடைவாங்க. மக்களிடையே பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் ஓங்கும். ஒரு சில கலைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பல கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பினையும் ஏற்படுத்தி தருவாங்க ராகுவும் கேதுவும். அடுத்தது வந்து அரசியல் துறையினர். அதை பற்றி பார்க்க போகிறோம். அரசியல் துறையில் ராகுவின் பங்கு எந்த அளவிற்கு அவசியமானது என்பதை சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரமும் விக்ரமாதித்ய மன்னனின் அவை ஜோதிடரான வராக மிகிரரும் விஜயநகரின் மாமன்னராக விளங்கிய கிருஷ்ணதேவராயரின் அவை ஜோதிட நிபுணரான அல்லசானி பெத்தன்னாவும் அவரவர்கள் நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது சனி பகவானின் ஆட்சி வீடான கும்பராசியில் அவருடன் ராகு சேர்ந்திருக்கிறது அரசியல் பிரமுகர்களுக்கு அரிய வாய்ப்புகளை அளிக்கும். நன்மையானாலும் தீமையானாலும் தயங்காமல் செய்யக்கூடியவங்க சனி பகவானும் ராகுவும் ஆதலால் பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து மாணவ மாணவியர். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கூடிய வரையில் அரசியலில் ஈடுபட வேணாம். அடுத்தபடியாக விவசாயத்துறையினர். அதை பற்றி பார்க்கும் பொழுது உழைப்புக்கேற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் பெற்று தருவாங்க சனி பகவானும் ராகுவும். இருப்பினும் வேலை வாங்கியே கூலியை தருவாங்க சனியும் ராகுவும். வயலில் வந்து கடின உழைப்பு அலுப்பை தரும். அடுத்தது வந்து பெண்மணிகள். குடும்ப நிர்வாகத்தில் கடினமான பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. கூடிய வரையில் அதிக உழைப்பை தவிர்ப்பதற்கு முயற்சிக்கணும். சிறு சிறு உடல் உபாதைகளை சோர்வை ஏற்படுத்தக்கூடும். வேலை பார்க்கும் மங்கையருக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கை வேணும். நெருங்கிய உறவினர்களுடன் நண்பர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மையை செய்யும். முக்கியமாக வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடணும். பணவரவு சற்று தாராளமாகவே இருக்கிறதுனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற மூதுரைக்கேற்ப சேமிப்பிற்கும் வாய்ப்புள்ளதை மறந்துவிட வேணாம். இன்றைய சேமிப்பு நாளைய எதிர்கால பாதுகாப்பு என்பதை உணர்ந்து செயல்படுங்க. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது தினமும் காலையில் நீராடிய பின்பு காகத்திற்கு எள் நெய் பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வரணும். அல்லது ஒரு பசுவிற்கு உணவளித்தாலும் அதே பரிகார பலனை கிடைக்க பெறலாம்.